வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா சட்ட ஒழுங்கு. இந்த ஒழுங்கு இது பற்றி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் நார்மலாக ஒரு செய்தித்தாளில் வரக்கூடிய ஒரு விஷயம், சின்னதாக வரக்கூடிய விஷயம், அங்கே கொலை நடந்துருச்சு, இங்கே கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் போகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ரீசெண்டாக நடந்தது பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதனால தான் இது இவ்வளோ பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே அப்பப்போ அந்த மாதிரி அல்ற செல்ற விஷயங்களுக்கு பிரச்சனைகள் நடக்கிறது சகஜமாக இருந்தாலும் சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வன்முறைகளாட்டங்கள், இந்த மாதிரி படுகொலைகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அதுவும் குறிப்பாக இந்த சென்னை மாநகரம் நம்ம தமிழகத்தினுடைய அடையாளம்னு சொல்கிறோம். நம்மளுடைய தலைநகரம். நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூல முடுக்கு எல்லாத்தையுமே கண்காணிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பவர் சென்டர் இருக்கக்கூடிய இடம் சென்னை. முதல்வர் ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெட் ஆகட்டும், இன்டெலிஜென்ஸினுடைய ஹெட் ஆகட்டும், நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனல் எடுத்திங்கனாலும் அந்த ஃபங்க்ஷனுடைய ஹெட்டு பூராமே இருக்கிறது சென்னை. அப்போ இந்த மாதிரி சென்னையில் ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு ரவுடிகள்னால ஒரு படுகொலை செய்யப்படுறாருங்கும் போது இதை தலைப்பு செய்தி ஆக்காமல் இதை ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றாமல் என்ன பண்ண முடியும்? இதை அப்போ இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த நிகழ்வுங்கிறது நம்ம எளிதாக ஆமாம் ஒருத்தரை கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வை நம்மளால் அவ்வளோ சர்வசாதாரணமாக கடந்து போக முடியாது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பல ஊடகங்கள்லையும் பல பேரும் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதில் உண்மையாலுமே என்ன காரணத்துக்காக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா இவர் படுகொலை செய்யப்பட்ட நபரும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறனால இது சாதாரணமாக யாராலையும் கடந்து செல்ல முடியாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ சொல்லப்போனால் இப்போ தமிழ்நாட்டில் மாநில தலைவருக்கு சொல்லப்போனால் பிஎஸ்பியோட மாநில தலைவர் அவர் ஒரு நல்ல ஒரு அம்பேத்கரிஸ்ட் சொல்ல போனால் எல்லா மக்களும் நல்லது செஞ்சுருக்காரு. அதுவும் அவர் சொந்த ஏரியாவில் அங்கே அடிக்கடி போயிட்டு வர இடத்துல வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா மீது இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இந்த நிலை ஏற்படுமா எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற நிலைமையை பின்பற்றுனா? இல்லை, அது ஒரு கோணத்தில் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஏரியான்றாங்க. ரொம்ப அருகாமையிலேயே ஸ்டேஷன் இருக்குன்றாங்க. அந்த ரோடும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு குறுகலான ரோடு. அந்த வீதியில் யார் வெளியாளுங்க போனால் கூட அது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துலேயே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்காங்கும்போது அவர் அவருக்கு நிறையா சாயங்கள் இப்போ பூசப்படுது. அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இப்படி இருந்தார். அதுக்குள்ளரெல்லாம் போக வேண்டாம். நம்ம யாராக இருந்தாலுமே ஒரு நபரை இன்னொரு நபர் கொல்றாருன்னா இதை ஏற்றுக்க முடியாது. அதுவும் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறனால இன்னுமே அது பார்க்கப்படுது. இப்போ எல்லா கட்சியிலையுமே ஒரு மாநில தலைவர்னு இருக்காங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன போட என்று நிலவர நேரம் பார்த்து நாடு முழுவதும் நீயா போனால் வீடு மட்டும் ஏதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வேற கட்சி தானே, ஆல் இண்டியா லெவலில் தான் அவங்க பெரிய ஆள். தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய ஆளுங்க இல்லை. ஏன்னா அவர் ஒரு போன 2000 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 1,61,000 ஓட்டு பிஎஸ்பி வாங்கியிருந்தாங்க மக்களவை தேர்தலில். 2021 பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1,00,000 சில்லற ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்போ இவ்வளோ தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அதனால் இவங்களை பெருசாக எடுத்துக்க முடியாது. அப்படி கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர். அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கோ, எடப்பாடி எப்படி ஒரு தலைவராக இருக்காரோ, இல்லை அண்ணாமலை எப்படி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காரோ, விசிகா இருக்காரோ, வைகோ இருக்காரோ, சீமான் இருக்காரோ, அந்த மாதிரி தான் இவரும் ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ இவருக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கும்போது நாளைக்கு இதே வேறு கட்சி தலைவர்களுக்கு நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நம்ம எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது? அப்போ சின்ன கட்சி தலைவர்னா ஒரு மாதிரி பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு பெரிய கட்சி தலைவர்னா அவருக்கு வேற மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன் போலீஸ் அது கொடுக்கல சார்? ஏன்னா சொல்லப்போனால் அவர் ஒரு மாநில தலைவர், அவர் காவல்துறை அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காததுக்கு காரணம் என்ன? மாநில கட்சி ஆளுங்கட்சி ஏதாச்சும் சூசகமாக பண்ணியிருக்காங்களா, இல்லை எதனால் கொடுக்காம இருக்காங்க? இல்லை, இப்போ ஒரு பாதுகாப்பு எனக்கு வேணுங்கும் போது நான் கேட்டால் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க.
அப்போ வந்து இவங்க சைட்ல இருந்து ஏதாவது பாதுகாப்பு கேட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு த்ரெட் இருந்துச்சுனாக்கா அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல சொல்ல போனா வந்து செய்திகள்ல வரும்பொழுது முன்னாடியே வந்து காவல்துறை சார்பாக, உளவுத்துறை சார்பாக வந்து காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆற்காடு சகோதர வழக்குல இருந்தே பின்தொடர்ந்து வரும்பொழுதே உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது காவல்துறைக்கே இந்த ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கும் பொழுது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு? இதுவும் சட்ட ஒழுங்குக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தானே கொண்டு போய் முடிஞ்சு. ஆமா, இது வந்து இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு யாரை கண்காணிக்கிறாங்களே என்னையும் கண்காணிக்க வேண்டியதில்லை. ஆனா வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்கள அவங்க வந்து கண்காணிப்பாங்க. ஏன்னா அந்த கட்சி சார்பாக அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, என்ன மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்ப்பு குரல் எங்கேயாவது ஒலிக்க போதா, இல்லை பிரச்சனைகளையும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நாட்டில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி இந்த மாதிரி பல காரணங்களுக்காக அரசாங்கத்து மேலே இவங்க வந்து எதையுமே வந்து ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கிறதையும் அந்த உளவுத்துறை தான் கண்காணிக்கணும். அப்போ இது வந்து உளவுத்துறை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாகவே வந்து ஃபெயில் ஆகிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே வந்து ஒரு 5 முறை வந்து இதை அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உளவுத்துறையிலேருந்து இந்த மாதிரி வந்து த்ரெட் இருக்கிறதா வந்து இல்லைங்கிறது வந்து போலீஸ் சோர்ஸினுடைய இன்ஃபர்மேஷனாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உண்மையாலுமே உளவுத்துறை வந்து போலீஸை இது மாதிரி இருக்குதுங்கிறது எச்சரிச்சாங்களா இல்லையாங்கிறது அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும். அப்போ இவங்க உளவுத்துறை வந்து எச்சரித்து காவல்துறை வந்து காவல் கொடுக்க மறுத்துட்டாங்களா, இல்லை காவல்துறைக்கு இந்த உளவுத்துறை வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிறத சொல்லாம விட்டுருக்காங்களா, எந்த இடத்துல லேப்ஸ் நடந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ டிஜிபி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது கூட சொல்லியிருக்காங்க, உளவுத்துறை சார்பாக வந்து அவருக்கு வந்து முன்னெச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டது அப்படின்னு. இப்ப காவல்துறை இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இருக்கிறது வந்து இப்ப மாநில கட்சியோட அது ஆளுங்கட்சியோட ஒரு இதா கூட இருக்கலாம். ஏன்னா காவல்துறை கட்டுப்பாடு வந்து ஆளுங்கட்சி கையில தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அவர் வந்து இவ்வளவு பெரிய திருண்டு வரும் பொழுது அந்த ஏரியாவிலே பூந்து இது பண்ண போறாங்க, பக்கத்துல காவல் நிலையம் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன நிலை அப்படிங்கிற கேள்விதான் மக்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. இப்ப அவர் சொந்த ஏரியாவில் பெரிய ஒரு தலைவர், அதுவும் உளவுத்துறை சார்பா வந்து ஒரு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க, டிஜிபி அவர்களே செய்தி சந்திப்புல சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு என்ன சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா, இதான் சார் மக்களோட கேள்வி. சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதாவது வந்து உண்மையாலுமே வந்து இன்னைக்கு சட்டம் வந்து செயல்படாமல் இருக்குது, மக்கள் வந்து சட்டத்துக்கு பயப்படாமல் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே சட்ட நெறிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றல. மக்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறாங்க. சட்டத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் முழுசாக கெட்டு போச்சுன்னு ஒத்துக்கலாம். பட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இன்னைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுங்கிற சூழ்நிலை வந்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஃப்ரீயாக ரோட்டில் நடமாட முடியுதா இல்லையா, வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர முடியுதா இல்லையா, குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு வர முடியுதா இல்லையா, எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு வந்து கம்ப்ளீட்டாக தறிகட்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிகழ்வு. இது வந்து காவல்துறைக்கு வந்து இன்டெலிஜென்ஸுடைய தகவல் கிடைச்சிருந்து இவர் டிஜிபி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிற பட்சத்தில் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்காதது உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது காவல்துறையோட மட்டும் இந்த பொறுப்பு நின்றாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையை யார் வச்சுருக்காங்க, ஐயா முதல்வர் தான் வச்சுருக்கார். அப்போ அந்த முதல்வருடைய நடவடிக்கையினுடைய லேப்ஸாகவும் தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகாரிகளே நம்ம முழுக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குற்றம் சொல்கிறதுல வந்து எந்த விதத்துலையுமே ஏற்புடையதில்லை. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சாவு நடந்துச்சு, ஒரு 69 பேத்துக்கு பக்கமாக மரணம் அடைஞ்சாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து மாற்றினாங்க, எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இவங்க 2 பேர் தான் அதுக்கு உண்டான காரணமா? இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து மொத்தமாக அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை எபிசோடுனுடைய எபிசென்டர் இவங்க தானா? அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கமிஷனரை வந்து உடனே மாற்றி நீங்கள் ஒரு புது கமிஷனரை கொண்டு வரீங்க. அப்போ இந்த கமிஷனர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் இந்த தப்பு பண்ணி இந்த லேப்ஸ்னால இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே என்ன பண்ணுறீங்கன்னா அதிகாரிகளை கட்டம் கட்டுறீங்க. ஆட்சியாளர் இப்போ அதிகாரிகள் வந்து கண்காணிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த அதிகாரிகள் கடமையை செவ்வன செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாருடைய கடமை, கண்காணிக்க வேண்டியது யாருடைய கடமை? இது அரசோட மெத்தனை போக்கா? அப்ப வேற என்னன்னு சொல்றது நம்ம இதை? அப்போ வந்து இந்த ஒரு நீங்கள் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தே வந்து இன்ஃபர்மேஷனுக்கு போலீஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு பாதுகாப்புக்கு வந்து இவங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அந்த சீஃப் மினிஸ்டருக்கு இந்த செய்திகள்லாம் போயிருக்காதா? ஒரு சாதாரண ஆளுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு கட்சி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்குதுங்கும் போது அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிருக்காதா? அப்போ வந்து அதுக்கு மீறியும் வந்து நீங்கள் காவல் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ இது வந்து ஒரு பெரிய லேப்ஸ்.
நான் எப்படி பார்க்குறேன்னா இது வெறும் போலீஸை மட்டும் கட்டம் கட்டுறதுல எனக்கு ஏற்புடையது இல்லை. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டு, அவங்க இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ண போறீங்க இதுக்கு, அதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த காரியம் மட்டும் இல்ல சார், அந்த கொலை நடந்த அடுத்த நாளே பாமக நிர்வாகி ஒருத்தர் வந்து விழுப்புரம் பக்கத்துல வந்து இதுமே வந்து ஓட விட்டு வெட்டிருக்கிறதா ஒரு செய்தியா இருக்கு. கள்ளக்குறிச்சி இஷ்யூவா இருக்கட்டும், கன்னியாகுமரி இஷ்யூ பதிவாகி இருக்கு. கடந்த ஒரு 3 மாதங்களாவே இந்த கொள்ளை சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது வந்து மாநில சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு எல்லாரும் தனியாக இருக்கு, சுதந்திரமா இருப்பது மட்டும் மாநில சட்ட ஒழுங்கு கிடையாது அப்படிங்கிறதையும் இப்ப சமீபமா ஒரு வாரம் கூட ஆயிருக்காது, பிரபல யூடியூபர் வந்து ஒரு ஏட்டுடன் ஒருத்தவர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போகும்போது கூட அங்க வந்து போதை ஆசாமிகள் வந்து அங்க வந்து மிரட்டி, ரவுடிகள் வந்து மிரட்டி அவர்கிட்ட வந்து அந்த கேமராவெல்லாம் பறிக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு பொது இடத்துல ஒரு சாதாரண மனிதர், அதாவது ஒரு யூடியூபர் பிரபலம் அவர் சொல்ல போனா கூட அவரோட வேலைக்காக போகும் பொழுது இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னா சாதாரண மனிதர்களுக்கு இது எந்த அளவுக்கு இருக்கும், அதுதான் சார் இப்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு எல்லா இடத்துலையும். இது வந்து இன்னைக்கு தேதியில கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பரவலாக இல்லை, ஆங்காங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து இப்பயே வந்து, ஏன்னா முதல்வர் எதுக்கெடுத்தாலும் ஒரு இரும்பு கரத்தை தூக்கி மாட்டிக்கிறாரு இல்லையா, அந்த இரும்பு கரத்தை வந்து வலுவாக மாட்டி இது கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லாருமே பேசுகிற மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போன நிலைமைக்கு வந்து இது போகும். இது வந்து டைரக்ஷன் அந்த இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோமா இல்லை, இப்பயும் வந்து உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதை வந்து இன்னும் வந்து சீர்கெட்டு போகாத அளவுக்கு உடனடியான நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் நீங்கள். அப்போ வந்து ஒரு போலீஸை வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய விடாத அளவுக்கு உங்களுடைய அரசியல் தலையீடுகள் இருந்து அதிகாரத்தினுடைய அழுத்தம் அங்கே இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் போலீஸுங்க? அப்போ இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அதிகாரிகளை மாற்றுறதுனால மட்டும் என்ன நடந்துட போகுது இப்போது? அப்போ வந்து வெறும் அதிகாரிகள் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களையா வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதோட நிறுத்துறீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட நிறுத்துறீங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய கணக்கு பிரகாரம் அதிகாரிகள் தான் தவறு பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய கேள்வி, நீங்கள் அதை தான் நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிகாரியை மாற்றி நீங்கள் தான் இதுக்கு காரணன்றீங்க. அப்போ நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் கட்டம் கட்டும் போது ஏன் அவங்கள வந்து வெறும் சஸ்பென்ஷன் டிரான்ஸ்ஃபரோட நிறுத்துறீங்க? டிஸ்மிஸ் பண்ணுங்க. அப்போ இது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், நம்ம SOPன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா இதெல்லாம் டிக் மார்க், ஓகே இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோங்க, நடவடிக்கை எடுத்துட்டு பாருங்க, அவரை மாற்றிட்டோம் இவரை மாற்றிட்டோம், அவரை சஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணியிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாள சான்று இது, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஒரு ஜால்ஜாப்பு வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்து விட்டார்கள், உடனே வந்து ஒரு 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சாங்க. போலீஸ் நிர்வாகிகளும் அதான் சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்களும் வந்து 3 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணாங்க. ஆனால் கொலையை நேரில் பார்த்தவங்களும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், கொலையாளிகள் வந்து வெறும் சிறு வயது ஆட்கள், ஆனால் கைது செய்யப்பட்டது வந்து எல்லாருமே பெரியவங்க, சொல்லப்போனால் 40-50 வயசு உள்ளவங்க. அவங்க எப்படி இதை வந்து ஒன்னா ஆவாங்க? நீங்க என்ன வந்து உங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்து கணக்கு கட்டுறதுக்காக கைது பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இது எந்த அளவு நியாயமா இருக்கும்? இது கைதாங்கிறதே கேள்வி. ஏன்னா இது வந்து சரண்டருங்கிறதா எல்லா இடத்துலயும் பேசப்படும். எப்படி சார் குற்றவாளியும் தான் பண்ணிட்டு வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு போய் அங்கிருந்து ஓடுறவன் ஏன் சார் போய் அங்க போய் காவல்துறையிட்ட போய் சரண்டர் ஆக போறான்? ஓடுறவன் ஓடிடுவான், சரண்டர் ஆகிறவன். நீங்க அதை தான் சொல்றீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களை பூரா முக்கால்வாசி பேர் செஞ்சவன் போய் சரண்டர் ஆகிறது இல்லை. சரண்டர் ஆகிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி காசை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கம் பண்ணிக்கிறீங்கன்னா எந்த குற்றத்தை வேணால் தன் மேலே சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய 57 வருஷ திராவிட ஆட்சியில் வந்து மக்களுடைய பொருளாதார நிலைமையும் சமூக நிலைமையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டு கேஸை தன் மேலே வாங்கிட்டு போகிறத ஒரு வேலை வாய்ப்பாகவே பார்க்குறாங்க. புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு? இது வந்து ஒரு வேலை வாய்ப்பாக மாறிட்டு இருக்குது. இப்போ எவனோ ஒருத்தன் சமூக விரோதி குற்றம் செஞ்சுட்டு போயிடுவான். இப்போ நீங்களே அதை தானே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத விடுங்க, திருமாவளவன் அதை தானே சொல்கிறாரு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆள் தானே அவரு. அவரே சொல்கிறாருல, இது வந்து பார்த்தீங்கன்னா சரண்டரான ஆளுங்க யாருமே வந்து செஞ்ச ஆளுங்க கிடையாதுன்றாங்கல்ல. காங்கிரஸினுடைய தலைவரும் செல்வ பிறந்தகையும் அதே தானே சொல்கிறாங்க, மாயாவதியும் அதே தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதையெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்டைரக்டாக என்ன சொல்கிறீங்க? போலீஸ் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? போலீஸ் கிட்ட சரணடைஞ்ச ஆளுங்க சரியான ஆளுங்க இல்லை, இதை வந்து போலீஸ்காரங்க இதை சரணடைகிறத ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நேரடியாகவே நீங்கள் போலீஸை குற்றம் சாட்டுறீங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அது ஏன் போலீஸோட நிறுத்துறீங்க? போலீஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர்கிட்டயும் இந்த ஆட்சி மேலேயோ கண்டனம்ங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே மென்னு முழுங்குறீங்க. நீங்கள் இன்னும் என்ன உங்களுக்கு கூட்டணி தர்மம் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ செல்வ பெருந்தகை வாருங்க, இதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு அண்ணாமலை கூட ஃபைட்டில் ஓடிட்டு இருக்குது. இப்போ
நான் வந்து காந்தியினுடைய பேரன், நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இவர் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியணும். அப்போ எப்படி வந்து இங்கே ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க, இங்கே என்ன மாதிரி சீன் மாறிட்டு இருக்கு, என்ன ஓடிட்டு இருக்குது. நீங்கள் நடுவில் வந்து தான் சொல்லுவாங்க, நடுவில் குறுக்கு முறுக்க போயிட்டு இருக்கிற மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது சட்ட ஒழுங்கு பாதிப்புனா எப்படி சார் இருக்கும்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா ஏதாச்சும்? இல்லை, அதாவது வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பொது அமைதி கெட்டு போகுது, யாருனாலையுமே வந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரீடமாக போக முடியல, பயந்து போயிட்டு பயந்து வர மாதிரி இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலுமே லாக்கு, சட்டத்துக்கு ஒரு மரியாதையே கிடையாது, யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பொதுவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயல்பு வாழ்க்கை இல்லாதான் சொல்லுவாங்க இல்லையா, இயல்பு வாழ்க்கை இல்லைன்னு நம்ம சொல்லுவாங்க, இயல்பு நிலைமைக்கு திரும்பியதுன்னு நியூஸ்லலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இயல்பு நிலைமைக்கு திரும்பியது. அப்போ அந்த மாதிரி இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, ரொம்பவே சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் தமிழ்நாடு அந்த நிலைமைக்கு வரல, ஆனால் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதற்கு முன்னாடி ஏதாச்சும் வரலாற்றில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்சிடென்ட், ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட் தெரியல. இப்போ எமர்ஜென்சி பீரியட்ல அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரங்கள் வரும்போது ஒவ்வொரு கிராமத்துலலாம் நம்ம நிறைய தமிழ்நாடு பூரா பார்த்துருக்கோம். இந்த ஜாதி அந்த ஜாதி அடிச்சுக்கிட்டு வெட்டுவாங்க. ஊர் திருவிழாவில் நடக்கும்போது சண்டை வரும், ஏதோ ஒரு போட்டியில் வந்து ஜாதி கலவரங்கள் வரும், இல்லை வந்து ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் கூட வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து 144 போடுவாங்க, யாரும் ஊரில் இருக்கிறீங்களா வெளியே வராதிங்க, ஏன்னா இயல்பான நிலைமை இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அப்பப்போ தமிழ்நாட்டில் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சொல்ல போனால் உடனடியாக பிரச்சனையெல்லாம் முடிந்ததோட வந்து காவல் ஆணையரை வந்து முதல்வர் உடனடியாக மாத்துறாரு. இதை மாற்றதோட புது ஒரு ஆணையர் வரும்பொழுது நிறைய புது திட்டங்களை மாட்டிருக்கிறேன். எப்போனா ஒரு 746 ரவுடிகளை வந்து குறிப்பிட்டு தனியாக செப்பரேட்டாக பிரித்து தனித்தனி காவல்களாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்களுக்கு வச்சு கண்காணிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ காலைல கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட குறிப்பிட்டுள்ளார் அவர். இப்படி பண்ணுறதுக்கு எந்தளவு சாத்தியம் இருக்குது? தனித்தனியாக ஒரு ஆளாக போட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வந்து, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ரவுடிகள் இருக்கிறாங்க, நிறைய அவங்க கால அட்டவணை போட்டுருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு காவல் ஆணையரை மாற்றுறதுக்கான தேவைகள் என்ன, அவரோட அடுத்தடுத்த பணிகள் எப்படி சார் இருக்கணும்? யூடியூப் பண்ணுறீங்க, நீங்கள் தனி ஆளை போட்டு பார்க்குறது இல்லையா, அவன் என்ன பேசுகிறான் எதை பேசுகிறாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? அப்போ ரவுடிகளை வந்து நீங்கள் அதுக்கு தானே அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கே என்ன? முதல் வேலை குற்றத்தை தடுக்கிறது, அதையும் மீறி நடக்கும்போது தண்டனை வாங்கி கொடுக்கறது, குற்றவாளிகளை கைப்பிடிச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100% இவங்களுடைய ஜாப் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 60-70% வந்து குற்ற செயல்களை தடுக்கிறதுல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதையும் மீறி கசிஞ்சு அது குற்றமாக மாறும்போது அந்த குற்றவாளிகளை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸினுடைய வேலை. அப்போ இவங்க செய்கிற இப்போ இந்த ஐடென்டிஃபையிங் ஆஃப் ரவுடிஸ் ஆகட்டும், யாரெல்லாம் வந்து ரொம்ப அட்ராசிட்டியோடைய ஆளுங்களாக இருக்கட்டும், அப்போ இதையெல்லாம் வந்து கண்காணித்து அவங்கள பூராமே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு நடவடிக்கை தான். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கீங்க? அப்போ இப்போ வரக்கூடிய கமிஷனருக்கு வந்து இந்த ஐடியாஸ்லாம் இருக்கும்போது ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு இது தெரியாதா? அப்போ வந்து அதை தான் நான் சொல்கிறேன், இப்போ ஆள் மாற்றத்தினால ஒரு செயல் மாற்றம் நடக்குங்கிறத ஏற்றுக்கலாம். பட் இப்போ எடுக்கிற நடவடிக்கையை நம்ம வரவேற்கிறோம், ஆனால் இதை ஏன் முதல்ல செய்யலை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன் நான். அதை தொடர்ந்து சொல்லப்போனால் வந்து அதை தொடர்ந்து நம்ம மாநிலத்தில் போதைப் பொருள் அதிகரிச்சுட்டே போகுது. இதுவும் ஒரு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குன்னு எல்லாரும் பேசப்படுது. ஏன்னா எங்கு சென்றாலும் போதைப் பொருள், எதிலும் போதைப் பொருள், எல்லாரும் போதை மயம் இப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லார்ட்டும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சமீபத்திய A2D அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனை கூட அவர் போதையில் இருந்ததாகவும் தான் சொல்கிறாங்க எல்லாரும். இந்த போதைப் பொருள் தாக்கம் தமிழ்நாட்டில் காலப்போக்கில் அதிகரிச்சதுக்கான நோக்கம் என்ன சார்? ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கருவேல மரம் போல உள்ள வந்து வளர்ந்துருச்சு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இன்னைக்கு எந்த ஒரு குற்றச்செயலை எடுத்தீங்கனாலும் 100% அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை தான். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவன் அவனுடைய போதை ஏறாத வரைக்கும் அவன் மனுஷனாக இருக்கான். ஆனால் வந்து ஒரு சரக்கு அடிக்கும் போது ஒரு பிராந்தியோ ஒரு சாராயமோ கள்ளச்சாராயமோ கஞ்சாவோ மெத்தோ ஒன்று உள்ளார போகும்போது அவன் மனுஷன் அங்கே வந்து மிருகமாக மாறிடுறான். ஏன்னா நம்ம சொல்கிறதே என்ன, மிருகத்திலிருந்து எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக மாறி இருக்கிறோன்னு தான் சொல்கிறோம். அப்போ மிருகத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் இன்னும் மனிதன்கிட்ட உள்ளார அமர்ந்திருக்கு, இல்லாமல் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு போதை வஸ்துக்கள் போகும்போது அந்த மிருகத்தினுடைய குணாதிசயங்களை வந்து தூண்டிவிடும். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு குற்ற பின்னணி நடக்கும் போதும் சரி, அது வந்து திருட்டாக இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் சரி, கற்பழிப்பாக இருந்தாலும் சரி, ராபரியாக இருந்தாலும் சரி, ரவுடிசமாக இருந்தாலும் சரி, அடிச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த போதை தான் அவனை வந்து ஒரு மிருகமாக மாற்றுறது. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டாஸ்மாகை மூடுங்க, இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு கவர்மெண்ட்டை நடத்தும் போது இந்த அவலங்களை எல்லாம் நம்ம நேரிடும்.
காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அப்போ காசு வருதுங்கிறதுக்காக என்ன வேணால் நம்ம செஞ்சிடறதா அதை? அப்போ அதுக்கு வந்து டாஸ்மாகை விடவே இன்னும் காசு நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வந்து வழிகள் இருக்குது. அந்த தொழில் எல்லாமே கூட நம்ம செய்யலாமே, ஏன் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? அப்போது இந்த டாஸ்மாகை விட்டு வெளியே வாங்க. இதில் வந்து டாஸ்மாகில் வந்து ஒரு 45,000 கோடி ஆண்டு வருவாய் வருதுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து கேட்டால் வந்து இதை வந்து இப்போ பெரிய பணம் வருது, இதை நம்ம எப்படி விடுறது? சரி, இதை தான் நீங்கள் விட முடியல. மாதத்துக்கு 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க உரிமை தொகைங்கிற பேரில். அப்போ மாதத்துக்கு 1000 ரூபா இன்றைக்கி அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்து பிரகாரம் 1,15,00,000 பேர் வாங்குறாங்க. அப்போ 1,15,00,000 இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்து நியூஸ் என்னன்னா இன்னும் வந்து ஒரு 16-17 லட்சம் பேர் வந்து அதில் வந்து ஆட் ஆகுறாங்கன்னு. வெறும் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய 1,15,00,000 பேர் எடுத்துங்க. அப்போ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபான்னா மாதத்துக்கு 1150 கோடி இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம். வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 13,800 கோடி வருஷத்துக்கு கையிலிருந்து வெளியே போகிறது. இப்போ டாஸ்மாக்லேருந்து வர்றது வந்து வருவாய், அதுக்கு மேலே அதுக்கு உண்டான செலவு கிளவு எல்லாம் டேக்ஸ், என்ன டேக்ஸாக வருதோ அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ வருஷத்துக்கு 13,800 கோடி, 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 69,000 கோடி இந்த வெறும் 1000 ரூபாய் திட்டத்தில் வெளியே போகுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, 1000 ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்துமா? நீங்களே சொல்லுங்க. பத்தாது இல்லை. 1 லட்ச ரூபா கொடுங்கன்ற நான். சந்தோஷமா இருக்கட்டும், சூப்பரா இருக்கட்டும், வாழ்வாங்க வாழட்டும், செழுமையா இருக்கட்டும், தமிழ்நாடே வந்து சொர்க்க பூமியா மாறட்டும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த காசு எங்கிருந்து வருது? எந்த இடத்துல இருந்து வருமானத்தை கொண்டு வந்து அதிலிருந்து நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப இது உரிமை தொகை இல்லை. இது நீங்க சொல்ற மாதிரி இது வந்து வாக்கு வாங்குறதுக்காக கொடுக்குற தொகை, உரிமை தொகை இல்லை. அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறத நீங்க 1 லட்சமா கூட கொடுங்கன்ற நான். ஆனா நீங்க உங்ககிட்ட ரெவென்யூ சர்ப்ளஸ் இருக்கா? ஃபிஸ்கல் சர்ப்ளஸ் இருக்கா? ஏற்கனவே உங்க பட்ஜெட் என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து 13,800 கோடியை வந்து கடலில் பிரித்த பெருங்காயமாட்டில் போகுது. ஏதாவது இதுக்கு வந்து பலன் இருக்கா? 69,000 கோடி. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கேட்ட இந்த சமூக அவலங்களுக்கு பூராமே ஒரு வேலை வாய்ப்பின்மையும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா அவனுக்கு ஒரு வேலைன்னு இருந்துச்சுன்னா அவன் போய் அந்த வேலையை பார்ப்பான், சம்பாதிப்பான், குடும்பத்தை கவனிப்பான், வேலைக்கு போவான், ஒரு சமுதாயத்துக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நோக்கி போவான். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கும் போது அவன் எதை செஞ்ச வந்து என்ன பண்ணால் காசு கிடைக்குன்னு உட்காந்துட்டு இருக்கான் ஒருத்தனும். அப்போ அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த கேஸை வாங்கிட்டு உள்ளார போகிறதே இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பாக மாறி இருக்கு. இன்னைக்கு ரவுடிசம் வந்து ஒரு வேலை வாய்ப்பாக மாறிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவலங்கள். இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியா ஆளுங்கட்சியா இதை சிந்திக்காம ஓட்டு வந்து நமக்காக போடணுங்கிறதுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுத்துரு அந்த உரிமை தொகைன்னு வேற அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேரை வச்சு வருஷத்துக்கு 13,800 கோடி, 5 வருஷத்துக்கு 69,000 கோடியை வந்து கரைக்கிறீங்களே நீங்க. அப்போ நான் சிம்பிளா கேட்குறேன், வருஷத்துக்கு வந்து 13,800 கோடியை இன்னைக்கு கிராமமா இன்னைக்கு போய் இதை வந்து ஒரு தொழில் வளத்தை உற்பத்தி பண்றதுக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா வச்சுக்கீங்களா, ஒரு கிராமத்துக்கு 100 கோடி ரூபா வச்சுக்கங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 138 கிராமத்தை சொர்க்க பூமியா நீங்க மாத்தலாமே. எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், எத்தனை தொழில் நிறுவனங்களை அங்கே நீங்கள் கொண்டு வரலாம். சிறு தொழில் ஆகட்டும், பெருதொழில் ஆகட்டும், இங்கே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை வாய்ப்பை எவ்வளோ உண்டு பண்ணலாம். அப்போ அதை உண்டு பண்ணும்போது இந்த 13,800 கோடி வந்து 15,000 கோடி 16,000 கோடி உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போய் ஒரு அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணம் அதிகப்படி ஆகும். ஆனால் நீங்கள் போய் இன்னைக்கு வந்து உரிமை தொகைங்கிற பேரில் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது இதென்னா கடலில் கரைச்ச பெருஞ்சாய மாட்டை ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிடும். அப்போ இது நீங்கள் 1000 ரூபா கொடுக்க ஒரு 100 ரூபாய்ங்கிறது வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அது 80 ரூபா 70 ரூபா மதிப்பை விட கீழே வந்துடும். ஆனால் இதே வந்து ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணும்போது 100 ரூபாய்ங்கிறது 120 ரூபா 130 ரூபா 140 ரூபான்னு பெருகும். அப்போ இதுதான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் திட்டமாக இருக்கணும். அப்போ இவங்களுடைய அரசியல் என்னவா இருக்குன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் எப்படி ஓட்டு வாங்குறது, இதுதான் இவங்களுக்கு அரசியல். எலெக்ஷனில் ஓட்டு வாங்கணும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது வந்து ஒரு பெரிய சமூக குற்றத்துக்கு ஒரு பெரிய காரணமாகும். மது வந்து ஒரு பெரிய காரணம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படை பிரச்சனைகளை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். மேலே வந்து நுனிப்புள் மட்டும் எப்பயும் மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணிவேர் என்ன, அதை நீங்கள் போய் அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சமூக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சமூகமாக மாறி ஒரு முன்னேற்றத்துக்கு போகிற அளவுக்கு நம்மளால் வழி வைக்க முடியும். அதுக்கு ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன தெரியுமா, அடுத்த எலெக்ஷன், அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்கறது கிடையாது.